டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம், திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அந்த டெய்லி அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய நலவாழ்வு குழுமம், அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, அதாவது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் இருக்க அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்கள், அதாவது நர்ஸு சொல்லுவாங்க, தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ இந்த நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தோன்னா ஸ்டாஃப் நர்ஸு. ஸோ கிட்டத்தட்ட 25 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு என்ன சார் படிச்சுக்கணும்? நர்சிங், டிப்ளமோ நர்சிங், ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங் 4 இயர்ஸ் கோர்ஸு, த கவர்மெண்ட் ஆஃப் அப்ரூவல் ப்ரைவேட் நர்சிங் காலேஜஸில் எங்கே படிச்சிருந்தாலுமே ரெக்கக்னைசேஷன் யூனிவர்சிட்டி மூலமாக அந்த நர்சிங் கவுன்சிலிங் மூலமாக படிச்சிருந்தால் அதுக்கு எலிஜிபிள். ஏஜை பொறுத்தளவில் பிலோ 50க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான மாத ஊதியமாக பார்த்திங்கன்னா 18,000 வரைக்கும் கிடைக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பட்டப்படிப்பு மதிப்பெண் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளி, விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர், 3ஆம் பாலினத்தவர் மற்றும் கொரோனா காலத்தில் பெருந்தொற்று காலத்தில் பணிபுரிந்ததற்கான சான்று. ஏன்னா நர்ஸு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கொரோனா காலத்தில். அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து இருப்பின் சம்மந்தப்பட்ட அதாவது மாவட்டத்துறை தலைவரிடம் அதாவது டீன் சொல்லுவாங்க, அதை சைன் வாங்கி நம்ம அந்த ஃபார்மை நம்ம இதில் இணைக்கிற மாதிரி இருக்கும். தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து இருப்பின் இணை இயக்குனர் சான்று சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பதிவு சான்று சமர்ப்பிக்கணும். ஸோ நிபந்தனை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்படாது. ஸோ இது ஒரு டெம்பரரி போஸ்ட் தான், பர்மனெண்ட்டாக ஆக்கப்பட மாட்டாது. ஸோ இன்கேஸ் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டேன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் போடும் போது கண்டிப்பாக இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கௌரவ செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை சுகாதார பணி அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுதியுடைய ஆவண நகல்களுடன் மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவண்ணாமலை அலுவலகத்தில் 6/3/2024 அன்று 5 மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதில் காலி பணியிடங்களை பொறுத்து பார்த்திங்கன்னா, நியமனம் செய்வது முற்றிலும் மாறுதலுக்கு உட்பட்டது. இன சுழற்சி வாயிலாக தான் அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இது மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து வந்திருக்க ஒரு நோட்டீஸ். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நர்சிங், டிப்ளமோ நர்சிங் படிச்சிருந்த நபர்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தானா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.